லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பழனிமலை முருகனுக்கு அரோகரா. அம்மா, ஐயப்பனுக்கு மாலையை போட்டு கழட்டி இருக்க. சாமியே சரணமையப்பான்னு சொல்லணும். அரோகரான்னு சொல்றீங்க? மாப்பிள, உன் கழுத்தை பாருடி. பழனி மலை முருகன் மாலை எப்படி? அம்மா, என்னம்மா இது? ஐயா, நம்ம பழனிமலை முருகனுக்குயா. ஏயா, நாமெல்லாம் அவனை மறந்தா எப்படியா? அதான் சபரிமலைக்கு போய் மாலையை கழட்டினதும் பழனிமலைக்கு வேண்டுதல் வச்சிருந்தையா. அம்மா, எதுக்குமா இவ்ளோ வேண்டுதல்? பின்ன வேண்டாமா? நீ வாத்தியார் படிப்பு படிச்சு முடிச்சது அம்புட்டு சாதாரண விஷயமா என்ன? அதே மொத்த கடவுளுக்கும் வேண்டுதல் வச்சிருக்கேன். இங்க பாரு, 30 நாள் முருகனுக்கு விரதம் இருந்து நீ காவடி எடுத்து அதுக்கப்புறம் தான் சாமி மலை இறங்கணும். பழனிமலை முருகனுக்கு அரோகரா. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. அக்காவுக்கு என்ன பக்தி, என்ன பக்தி. என்ன பழனிமலை சாமி, அப்படியே அசந்து போய் நிக்கிறீங்க போல் இருக்கு. இந்த விரதத்தை எத்தனை நாள்ல போய் முடிச்சுட்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்க்கலையா? பழனியில எந்த சிறப்பு தரிசனமும் இல்லையா. கோயில் நடைய திறக்க 30 நாள் இருக்கு. அரோகரா சாமி, அதுக்கப்புறம் தான் விரதத்தை முடிச்சு மாலையை கலட்டணும். அப்படியே நீ மலைக்கு போயிட்டு வந்ததா ஆஞ்சநேயர் மாலை ரெடியா இருக்குடி. இந்த வருஷம் முழுவதும் உனக்கு மாலை தாண்டி. மாமா, அரோகரா. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. என்ன வார்த்தை சார்? தப்பு 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 தப்பு. அரோகரா சாமி. ஏதோ சாமியா போய் ஆசாமியா வரதா சொன்னிய. இப்ப பார்த்தா வெறும் சாமியாவே இருக்கியலே. ஓ, பூஜை பண்ண போறீங்களா? போங்க போங்க, போய் முருகனுக்கு பூஜை பண்ணுங்க. அரோகரா. பட்டைய போட்டுட்டியே முருகா, பட்டைய போட்டுட்டியே முருகா. அரோகரா. ஸ்கூல் கமிட்டியில மொத்தம் 35 ஓட்டு இருக்கு. இதுல நாம 18 வாங்கினாதான் நாம ஜெயிக்க முடியும். இதுல 10 ஓட்டு எங்க அப்பச்சி மேல இருக்கிற மரியாதைக்காகவும் அவர் பண்ண நல்லதுக்காகவும் கண்டிப்பா நமக்கு விழும். அதே மாதிரி இன்னொரு 10 ஓட்டு பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் அதிகாரத்துக்கு பயந்து அவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா விழும். இதுல மீதி இருக்கிற இந்த 15 ஓட்டு தான் வெற்றியை தீர்மானிக்க போற வாக்கு. இவங்க எப்படின்னா மதில் மேல நிக்கிற பூனை மாதிரி. இந்த எலெக்ஷன் இல்ல, எந்த எலெக்ஷனா இருந்தாலும் இவங்க ஓட்டு தான் வெற்றியை தீர்மானிக்கும். ஆனா இவங்க இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம நடுவுல நிப்பாங்க. கடைசி நேரத்துல அவங்க எந்த பக்கம் சாயிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால நாம இப்ப ஃபுல் ஃபோர்ஸ்ல தட்டி தூக்க வேண்டியது அந்த 15 ஓட்டை தான். அது சரி, நம்ம இவ்ளோ யோசிக்கிறப்போ பணம் காசு அதிகாரம் வச்சிருக்கிறவங்க அந்த 15 பேரை இழுக்க எம்புட்டு யோசிச்சிருப்பாங்க.
காசு, பணம், அதிகாரம், அராஜகம் இது மட்டும் பத்தாது தேர்தல்ல ஜெயிக்க. ம், ஆமா கண்ணு, எல்லாத்தையும் விட பெரிய ஆயுதம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆயுதம் பேச்சு. வாயிலிருந்து வர்ற சொல்லு செயலை விட வீரியமானது. பேச்சு தான் மக்கள் மனச தாம் பக்க நிறுத்தி வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கு. அரசியல்ல வாயுள்ள புள்ளதாமா பொழைக்கும். ம். அடுக்கு மொழியில இட்டு கட்டி பேசினா மக்கள் மனச அள்ளிடலாம். நீ சொல்ற ஒவ்வொரு சொல்லும் அவங்க காது வழிய போய் மனச புளியணும், வார்த்தையில அனல் பறக்கணும். ஆமா அமுதா, நாளைக்கு நீ எல்லார் முன்னாடியும் பேச போற அந்த 10 நிமிஷம் பேச்சு தான் ரொம்ப முக்கியமான தருணம். உன்னோட அந்த பேச்சு தான் அந்த 10 பேரை நம்ம பக்கம் இழுக்கணும். அது மட்டும்தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பலமான ஆயுதம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது இப்பவே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. கை கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் எடுக்குது. ஆ? நாளைக்கு நான் பேசணுமா? அதுவும் அத்தனை பேருக்கு முன்னால மைக்ல. சபையில நான் என்னங்க பேசுவேன்? எனக்கு என்னங்க தெரியும்? என்ன கண்ணு, உனக்கு என்ன தெரியும்னு பொசுக்குன்னு சொல்லிவிட்டா? ஓம் பலம் உனக்கே தெரியாது. அந்த பழனி பையில சொடக்கு போட்டு ஸ்டைலா கூப்பிட்டியே, பஞ்சு டயலாக் பேசி சவால் விட்டு அவனை லெப்ட் ரைட்னு ஓட விட்டு அடிச்சியே, அது போதாதா? நீ பேசின பஞ்செல்லாம் சினிமால கூட எந்த ஹீரோவும் பேசின கிடையாதுமா. அம்புட்டு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. உனக்கு என்ன தெரியும் நீ பாட்டுல பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் திட்டம் போட்டு பேசுறது இல்ல சித்தப்பா. அவ மேல இருக்கிற ஆத்திரத்துல தானா வருது. அதுவும் இதுவும் எப்படி ஒண்ணாகும்? ஏத்தா, அன்னைக்கு உங்க வீட்ல 50 பேர் இருக்கிற சபையில என்ன பூவும் பொட்டும் இல்லாத அமங்கலின்னு சொல்லி வெளியே போன்னு சொன்னாங்கல்ல. ஆனா நீ எல்லாருக்கும் முன்னாடியும் எம்புட்டு தைரியமா பேசி பேசின வாயெல்லாம் அடைச்சு வச்சியே. அப்படி பேசின நீயா சபையில பேசுறதுக்கு பயப்படுறவ? நீ சொன்ன ஒத்த வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டதால இந்த பூவும் பொட்டும் என்கிட்ட நிலைச்சிருக்குதா. அத்தை, அந்த இடத்துல எனக்கு எது சரின்னு தோணுச்சோ அதை நான் பேசினேன் அத்தை. இந்த மாதிரி தான் நடக்க போகுது, அதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் பேசணும்னு எழுதி வச்செல்லாம் நான் பேசல. அநியாயம்னு மனசுக்கு பட்டுச்சு. அதுல நியாயமா என்னென்ன பேசணுமோ அதுதான் பேசினேன். அம்புட்டுதான். இந்த மாதிரி எழுதி வச்சு வாசிக்கிறது, அடுக்குமொழியில பேசுறதெல்லாம் எனக்கு வராது. சரி அமுதா, வராதுன்னா எப்படி? கத்துக்கோ. மத்த இடத்துல பேசுற மாதிரி இல்ல மேடை பேச்சு. கொஞ்சம் ப்ரிப்பரேஷன், அதாவது முன்னேற்பாடு பண்ணிருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பேச போறோங்கிறத எல்லாரும் ஒத்து கவனிப்பாங்க. எல்லாருமே ஒருவித எதிர்பார்ப்போட தான் நம்ம பேச்ச கேட்பாங்க. அதுவும் இல்லாம படிக்காத நீ இம்புட்டு பெரிய ஒசந்த பதவிக்கு வந்து என்ன பண்ணிட முடியும், என்னதான் பண்ணிட போறான்னு ஆர்வம் வேற அவங்களுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி உன் பேச்சு இருக்கணும். அவங்கள எதுவும் யோசிக்க விடாத மாதிரியும் உன் பேச்சு இருக்கணும். இல்லனா நாம ஜெயிக்கிறது சிரமம் தான். சரிடா, அப்படி இப்படின்னு இந்த பிள்ளைய பயன்படுத்தினா எப்படி? என்ன பேசணும்னு சொல்ல. அதுதான் மாமா இந்த பேப்பர்ல தெளிவா எழுதியிருக்கேன். இத மேடையில மைக் முன்னாடி ஒப்பிச்சா போதும், நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம். எங்க நீ எழுதுனத ஒரு வார்த்தை படி பாப்போம். என்னன்னு கேட்போம். அவையில் கூடியிருக்கும் சான்றோருக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், பெருந்தகைகளுக்கும், அறிவுச்சூடர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா இது? ஐயோ, எந்த காலத்துல இருக்காங்க? கல்வி அறிவாளர்கள் நடத்தி வரும் இந்த பள்ளியை நான் எப்படி நடத்தப் போகிறேன் என்றுதானே யோசிக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்பட்டுள்ள ஐயத்தை அகற்றத்தான் நான் இங்கு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். கூடியிருக்கும் உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒன்று கேட்கிறேன். கல்வி என்பது என்ன? யாரு கேக்குறாங்க? சொல்லுங்கள்.
கல்வி என்பது என்ன? டேய் நிறுத்துடா, நிறுத்துறாங்கிறீங்களா? நிப்பாட்றா. என்னடா இது? என்னது? நீ பேசுனது கேட்கும் போது எனக்கே டென்ஷன் ஆகுது. ஐயே. லேகிய வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆகுதா? டென்ஷன் ஆகுதா? இப்படிதான் எனக்கும் ஆச்சு. இந்த மாதிரி தான் பக்கம் பக்கமா வசனத்தை எழுதி வச்சுட்டு இப்படிதான் நீ பேசணும்னு ராத்திரி பூரா படாத பாடு படுத்திட்டாரு சித்தப்பா. இது வேறயா? இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பேச வராது. கண்ணே நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் சொல்ற மாதிரி பேசு, அது போதும். இந்த மாதிரி அந்த மாதிரிங்க, அந்த மாதிரி பதவிக்கு இந்த மாதிரி ஆளுக வந்து அந்த மாதிரி நினைக்காதீங்க, இந்த மாதிரி நினைக்காதீங்க, எந்த மாதிரியும் கவலைப்படாதீங்க. நம்ம பள்ளிக்கூடத்தை நான் அப்படி எப்படிலாம் ஆக்கிடுறேன். அதனால நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ நான் அந்த மாதிரியே பண்ணிடுறேன். நீங்க எதையும் ஒரு மாதிரியே நினைக்க வேண்டாம். அப்படி இப்படின்னு அந்த இடத்த நீ ஃபுல்லா பண்ணி டைலாக் போட்டுக்க. நீங்க அவ்வளவுதான். புரியுதா? இவ்வளவுதாம்மா, ஈஸிமா, குழம்பிடாத. யோ மாமா, ஆத்தி, ஐயா, நிறுத்துங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எதுக்கு என் மருமகள் அப்படி குழப்புறீங்க? ஏத்தா, அத்தை, நான் சொல்றது கேளு. நீ இந்த அடுக்குமொழி வசனம் எல்லாம் பேச வேண்டாம். பாசமா அன்பா பேசு. பள்ளிக்கூடத்துல படிக்க வர எல்லாருக்கும் நான் ஒரு தாயா இருப்பேன். நான் உங்களுக்கு பாசமா சோறு ஊட்டுவேன். அப்படி சீராட்டி தூங்க வைப்பேன்னு சொல்லு. ஏமா கரஸ்பாண்டன்ட் போஸ்டுக்கு பேசுற மாதிரி நான் சொல்லி கொடுத்தா நீ என்னடானா ஸ்கூல் ஆயமா போஸ்டுக்கு பேசுற மாதிரி பேசுற? இத பாருங்க, இந்த விஷயத்துல எல்லாருமே தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. அனைத்து சான்றோருக்கும் வணக்கம். டேய், சரி சரி, நான் விஷயத்துக்கு வரேன். கல்வி 3 எழுத்து, அதை காப்பாற்ற வரும் அமுதா 3 எழுத்து. நான் பிள்ளைகளிடம் காட்டும் அன்பு 3 எழுத்து. அவர்களுக்கு ஊட்ட போகும் அறிவு 3 எழுத்து. ஐயோ அறுக்குறானே. நான் அவர்களிடம் காட்டும் பணிவு 3 எழுத்து. ஐயோ போதும் போதும், நிறுத்துறீங்களா? நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம். நீங்க யார் என்ன எழுதி கொடுத்தாலும் சொன்னாலும் நான் அதை பேச போறது இல்ல. ஏய், அப்புறம் நான் எங்க மாமா என்ன சொல்றாரோ அதைத்தான் பேச போறேன். நான் இந்த பதவிக்கு நிக்கிறேன்னு சொன்னபோது எனக்கு ஒரு தெளிவு கொடுத்து என்ன நிப்பாட்டினாக. நான் இந்த பதவிக்கு சரியானவன்னு என்ன தேர்ந்தெடுத்த அவங்களே என்ன ஜெயிக்க வைப்பாக. ம்? என் மாமா கதிரேசன் அவர் மனசுல என்ன தோணுதோ அதத்தான் நான் வார்த்தையா சொல்ல போறேன். அந்த வார்த்தையில கோர்வை இல்லாம இருக்கலாம், அந்த வார்த்தையில அடுக்குமொழி இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையில நெசம் இருக்கும், அந்த வார்த்தையில சுத்தம் இருக்கும். ம். அவங்களோட எண்ணம் தான் என் வார்த்தை. ம். காய்கறி விலையெல்லாம் தங்க விலைக்கு சொல்றான். வாங்கி சமைக்கிறதா இல்ல பாத்துட்டு மட்டும் போறதா? ச்சே. இந்த குள்ளநரி கூட்டம் ஏன் நம்மள தேடி வந்து நிக்குது? யார் நின்னா நமக்கு என்ன? இதுங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவம். அண்ணமண்டி அண்ணமண்டி அண்ணமண்டி. அடி யாரே உனக்கு அண்ணமண்டி? அண்ணமண்டி நொண்ணமண்டின்னு சொன்னா வாயை கிழிச்சிருவேன் பாத்துக்கோ. அண்ணமண்டிங்கிற நினைப்பு உன் மனசுல கொஞ்சமாவது இருந்திருந்தா என்ன இப்படி நடுத்தருல நிப்பாட்டி இருப்பியா? காய்கறிக்காரங்கிட்ட பேரம் பேசி
அவன்லாம் என்னை இலக்கரமா பார்க்க வச்சுட்டியே. நீ பண்ண கெட்டது எல்லாத்துக்கும் எம்புட்டு துணையா இருந்த. அதுக்கு நீ பண்ண கைமாறு இதுதானே? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, கெட்டவங்களோட சவகாசம் வச்சுக்கிட்டா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தான் ஆபத்துன்னு. அக்கா, எப்பா யாரு? பழனி தம்பியா? உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அக்கா அக்கான்னு அப்படியே பின்னாடியே சுத்துவீங்க. நான் தேவையில்லைன்னதும் அப்படியே கழட்டி விட்டுட்டீங்கல்ல. அப்புறம் என்ன அக்கா நொக்கான்னுட்டு? ஏண்டி உமா, நீ என்ன பண்ணாலும் உனக்கு தானே நான் கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு ஆதரவா வேலை பார்க்க போய் எத்தனை தடவை ஏன் புருஷன்கிட்ட நான் அடி வாங்கியிருப்பேன். இப்படி கூட இருந்தவள கழுத்து அறுத்துட்டியேடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமாதான் போவ, விளங்காம போயிடுவ, உருப்படாம போயிடுவ. ஐயோ, முடிச்சிட்டீங்களா? நல்லா திட்டி முடிச்சிட்டீங்களா? நீங்க இம்பட்டு நாள் என் கூட பழகி என்ன புரிஞ்சுக்கிட்டது அப்படிதானா? இந்த நிலைமை எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்ல, அப்புச்சிதான். அவருக்கு என்ன விட அந்த அமுதா தான் எப்பவுமே வசதி. அண்ணமண்டி, எப்பவுமே என்னோட எதிரி அந்த அமுதாதான். உங்களை பழி வாங்கவோ இல்ல என் அப்பச்சியை பழி வாங்கவோ இதெல்லாம் பண்ணல. இது எல்லாமே அந்த அமுதாவை பழி வாங்கறதுக்கு மட்டும்தான். நாம என்ன திட்டம் போட்டு கவுக்க நினைச்சாலும் அவ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பச்சியும் அவளை தள்ளி வச்சாலும் அவளை எங்கேயும் விட்டு கொடுத்து பேசினதே இல்ல. அவளைதான் தலை மேல வச்சிருந்தாரு. அதான் எனக்கு வேற வழி தெரியாம இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. உங்களுக்கு போய் நான் சங்கடம் கொடுக்க நினைப்பேனா? எல்லாம் அந்த அமுதாவை ஜெயிக்கணும். இந்த சொத்து விஷயத்துல அவகிட்ட தோத்துற கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அண்ணமண்டி, இங்க பாரு, நீ யாரையோ பழி வாங்க என்ன வேணாலும் பண்ணு, ஆனா கடைசியில பலியாடு ஆனது நான் தானே. ஆமா, இம்புட்டு தூரம் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா பாசத்துல தேடி வந்திருக்க மாட்டீங்க. ஏதோ காரியமா தான் தேடி வந்திருப்பீங்க. என்னன்னு சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. எப்படி அண்ணமண்டி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பீங்க, காரியம் முடிஞ்சதும் அப்படியே கழுத்து பிடிப்பீங்களே. என்ன இன்னும் என் மேல கோவத்தை மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் நான் உங்க ஆளா அண்ணமண்டி. நம்ம எல்லாரும் ஒரே கூட்டணி தான். ரொம்ப பீடிகையெல்லாம் வேண்டாம், நேரா விஷயத்துக்கு வா. இவரு தாத்தாவோட ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட் போஸ்டிங்க்கு இவரும் அமுதாவும் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அப்புச்சியும் அந்த ஸ்கூலோட நிர்வாகின்றதால அவருக்கும் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு இருக்கு. நாங்களும் பணம் கொடுக்க சொல்லி எல்லா ஓட்டையும் வளைக்கதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த விஷயத்துல நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது பாத்தீங்களா? இதுல மட்டும் நம்ம அவகிட்ட தோத்துறவே கூடாது. அப்புறம் இதை விட பெரிய அசிங்கம் வேற எதுவுமே இல்ல அண்ணமண்டி. எப்படியாச்சும் நம்ம அவளை தோக்கடிச்சுதான் ஆகணும். அதுக்கு எலெக்ஷன்ல விழ போற ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அப்புச்சிய நீங்க ஓட்டு போட சொல்லணும். நாங்க சொன்னா பண்ண மாட்டாரு. எங்க மேல இருக்க கோவத்துல எங்க முகத்துல கூட முழிக்க மாட்டாரு. அதான் இந்த விஷயத்த நீங்க தான் பண்ணி முடிக்கணும். ஆமா, உங்க அப்பச்சி நான் சொன்னோனே அப்படியே கேட்டு கிழிச்சற மாதிரிதான். என் பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு இம்புட்டு நிலைமையெல்லாம் வந்திருக்குமா? உங்களால முடியும் அண்ணமண்டி, உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க ஒன்னும் இத சும்மா பண்ண வேண்டாம். ஏங்க, அண்ணமண்டி இத வாங்கிக்கோங்க. யாருக்கு வேணும் உன் காசு? நீ குடுக்கற பிச்சை காசுக்கு நான் கூலிக்கு மாரடிக்கணுமா? ஐயோ அண்ணமண்டி, இதுல 10 லட்சம் இருக்கு. லட்சமா? 10 லட்சமா? இந்த 10 லட்சம் ரூபாய் காசு நீங்க பண்ண போற வேலைக்கு கூலிதான். இது ஆரம்பம் மட்டும்தான் அண்ணமண்டி. இதுல நாம ஜெயிச்சோம்னா பணம் நமக்கு கோடி கோடியா கொட்டும்.
ஐயோ. இன்னும் என்ன அண்ணமண்டி யோசிக்கிறீங்க? நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் அப்படியே விட்டுருவேன் நினைச்சிட்டீங்களா? என்னைக்கு இருந்தாலும் நீங்க ஏன் ஆளு, உங்களை நான் கண்டிப்பா விட மாட்டேன். உங்களை மட்டும் இல்ல அண்ணமண்டி, உங்க அம்மா உங்க தம்பி யாரையுமே நான் விட மாட்டேன். பாவம், இப்ப அண்ணன் வர ரோட்ல புடவை வித்துட்டு இருக்காரு. எல்லாமே சரியா நடந்துச்சுன்னா அவருக்கு திரும்ப அந்த ஜவுளி கடையை கொடுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம். யோசிக்காதீங்க, திரும்ப நாம எல்லாரும் நல்லா இருக்க இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். இத வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க.